ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான காரசாரமான இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு கப் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுபட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி செவக்க வறுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது மிதமான சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சா மாதிரி ஆயிரும், ஆனால் உள்ளே வறுப்பட்டு இருக்காது. இப்போ இந்த ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும். நல்லா சூப்பராக இருந்துச்சு பொடி. இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது நல்லா பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி செவக்க வந்ததுக்கப்புறம் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால 10, 12 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 7, 8 மிளகாய் வந்து பெருசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பொடிக்கு கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசமும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இப்போ இதையும் வந்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு ஸ்பூன் போல் மிளகு, ஒரு ஸ்பூன் போல் கருப்பு எள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை எள் தான் சேர்க்கணும். என்கிட்ட கருப்பு எள் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தால் அதை கூட சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வந்து எள்ளெல்லாம் பொரிஞ்சு ஜீரகம் மிளகுலாம் பொரிஞ்சு வந்துடும். இப்போ அடுத்ததாக ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து அந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கோங்க, ஏன்னா உடனே வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து வறுபட்டு வந்துடும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு பூண்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இது மாதிரி எண்ணெயிலே வறுபடும் போது தான் சீக்கிரமாக பூண்டு வந்து நல்லா அழகாக வாசமாக நல்லா சூப்பராக வறுபட்டு வரும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்து கொடுத்து இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே பவுலில் மாற்றிட்டு சூடான இட்லி தோசைக்கெலாம் வச்சு நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.